Hi, hello, welcome to my channel Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் நீங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக்குங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன சிம்டத்தை வச்சு நமக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நோய் அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் நம்ம என்னென்ன வியாதிகள் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டயக்னோசிஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா, இப்போ நம்ம கண்ணை சுற்றி வீக்கம் இருக்குது, கண் உப்பி இருக்குது, அதாவது கண் வீங்கிருக்கு அப்படின்னா நம்ம சிறுநீரகத்தில் ஏதோ கோளாறு இருக்குது, சிறுநீரகம் செயல்படுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது கிட்னி செயல்படுறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம உடம்புல உருவாகிற அசுத்த நீரெல்லாம் வெளியேற்றுறது கிட்னி தான். அப்படியே கிட்னியில் ஏதாவது செயல்பாடுகள் குறையிறப்ப பார்த்திங்கன்னா, இல்லை கிட்னி ஃபங்க்ஷன் ஏதாவது ரிப்பேர் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற அசுத்த நீர்லாம் வெளியேறாமல் நம்ம உடம்புலே தங்கிடும். அப்படி தேங்குகிற அசுத்த நீர் நம்ம கண்ணை சுற்றி தேங்கிறதுனால கண் வீங்கி உப்பி போயிருக்கும். அப்போது கண் வீங்கிருக்கு, இப்போ திடீர்னு சொல்கிறேன், அடிக்கடி வீங்கிருக்கு, இல்லை ரொம்ப நாளாக தூங்கி ஏச்சா வீங்கிருக்கு அப்படிங்கிறதுக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் ஒரு காரணங்களாக இருக்கலாம். ஏன்னா சைனஸ் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தூங்கி ஏஞ்சாங்கன்னா கண் நல்லா பஃபியாக இருக்கும். அது மாதிரி தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கண் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். இப்போ திடீர்னு நமக்கு கண்ணை சுற்றி வீக்கம் இருக்குது, கண்ணை சுற்றி ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்ணை சுற்றி அசுத்த நீர் தேங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ கிட்னி ஃபங்க்ஷன் ஏதோ டேமேஜ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். கிட்னி செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அதிகமாக வேலை பார்க்குறோம் அப்படின்னா, அதிகப்படியான வேலை பார்க்குறதுனால அதிகப்படியான உடல் சோர்வு இருந்துச்சுன்னா, இல்லை நம்ம உடம்புல மெக்னீஷியம் குறைபாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உடல் அசதியாக இருக்குது, ரொம்ப அலுப்பாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப வீக்னஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம கண்ணை சுற்றி ஒரு வலி இருக்கும். நம்ம கண் இமைகள் இருக்கு இல்லையா, கண் இமைகளில் ஒரு வலி இருக்கும். கண் இமைகளில் வலி இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு மெக்னீஷியம் குறைபாடாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ மெக்னீஷியம்ங்கிறத யாருமே நம்ம பார்க்கவே மாட்டோம். இப்போ கண் இமைகளில் வலி வருதுனாலே கண்டிப்பாக மெக்னீஷியம் குறைபாடுகளாக இருக்கலாம். அப்படி மெக்னீஷியம் குறைபாடு இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம அதிகமாக முட்டைக்கோசு, கீரைகள், அந்த மாதிரி பச்சை காய்கறிகள் நம்ம நிறைய உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெக்னீஷியம் குறைபாடு நீங்கி நம்ம உடல் அசதி, சோர்வு, கண்ணிமைகள் வலியெல்லாம் சரியாயிரும். அப்புறம் நிறைய வாட்ஸ் பார்ப்போம். நிறைய பேர் கிளினிக்கில் சொல்லுவாங்க, இல்லை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அப்படியே குட்டி குட்டியாக அந்த பருவெல்லாம் வரும் இல்லையா, பால் பருன்னு சொல்லுவாங்க. வாட்ஸ் மறு மாரி நீட்டிக்கிட்டு குட்டி குட்டியாக இருக்கும், கழுத்தை சுற்றி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அக்கிளில் இருக்கும், அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பரு இருக்கும். அப்படி இருக்கிறது அது வாட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அது எதனால் இருக்குது அப்படின்னா, அது சாதாரண ஒரு விஷயம், ஸ்கின் டிசீஸு, அதை லேசர் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணிடலாம், எக்ஸ்டர்னலாக இருக்கிறத எடுத்துடலாம். அது எதனால் அந்த பரு வருதுன்னா, உள்ளார ஏதோ ஒரு கட்டி இருக்குது, அதாவது உள்ளார ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு சின்ன சிம்டம் தான் இந்த எக்ஸ்டர்னலாக வர ஒரு சின்ன சின்ன வாட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய வாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம கிளினிக்கில் சொல்லுவாங்க, இந்த வாட்ஸ் நிறைய இருக்குது, இதுக்கு ஆயின்மெண்ட் ஏதாவது இருக்குதா, இல்லை இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் அந்த பேஷண்ட்டை கேட்பேன், உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதாவது சப்போஸ் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், பெண்களுக்கு பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கலாம், ஃபைப்ராய்டாக இருக்கலாம், தைராய்டாக இருக்கலாம், உள்ளார ஏதோ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஒரு கட்டிகள் வர்றதோ, இல்லை கொழுப்பு கட்டி வரலாம், இல்லை ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் சுரப்பியில் வீக்காக இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் க்ரோத் உள்ளார ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, இப்போ கல்லீரல் வீக்கம் இருக்கலாம், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு க்ரோத் உள்ளார இருக்குது அப்படின்னா அதை காமிக்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான் இந்த குட்டி குட்டியான வாட்ஸ் நமக்கு வெளியில் வர்றது. அப்போ அது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம டயக்னோசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதை நம்ம டயக்னோசிஸ் பண்ணி இந்த காரணங்களாக இருக்கலாமா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கல்லீரல் பிரச்சனை உள்ளதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ கல்லீரலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பித்த நீர் போன்ற மஞ்சள் நிற ஃப்ளூயிட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம உடம்பு விட்டு வெளியேறாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் எல்லாமே சருமம்லாம் ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஸ்கின் மஞ்சள் நிறத்தில் மாறுது அப்படின்னாலே கல்லீரலில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கணும். இந்த மஞ்சள் காமாலையாக இருக்கலாம், இல்லை சிரோசிஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும். இது யாருக்கெல்லாம் வரும்னா, ஆல்கஹால் நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கு, நம்ம உடம்புல ஆல்கஹால் அதிகமாக சேர்றவங்களுக்கு, அந்த மாதிரியானவங்களுக்கு தான் இந்த ஸ்கின் நல்ல மஞ்சள் நிறத்தில் மாறும். அவங்களுக்கு ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை, அந்த மாதிரியான வியாதிகள் வரும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆல்கஹால் எடுத்துக்கவே கூடாது. ஆல்கஹாலை அவங்க தவிர்த்துறது ரொம்ப நல்லது.
இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கையெல்லாம் வந்து ரொம்ப சிகப்பாக, சில பேருக்கு உள்ளங்கை பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கும். அதுவும் எதனாலன்னா அதுவும் கல்லீரல் செயல்பாடுகள்னால தான். கல்லீரல் செயல்பாடுகள் வந்து கம்மியாகிறப்ப என்ன ஆகும்னா நம்ம உடம்புல நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹார்மோன் லெவலை வந்து அது வந்து ஸ்கின்னுக்கு தேவையான ஹார்மோன்களை வந்து அது கரெக்ட் பண்ணாமல் இருக்கும். கல்லீரல் வந்து சரி பண்ணிக்காது. ரொம்ப நாளாக நோயுட்ருக்கோம் அப்படின்னா அது நம்மளோட ஹார்மோன் லெவலில் வந்து கல்லீரல் வந்து சரியாக பராமரிக்காதனால பார்த்திங்கன்னா அந்த ரத்த செல்கள் வந்து ரொம்ப அடர்த்தியான நிறமாக மாறிடும். அப்படி மாறுறப்ப பார்த்திங்கன்னா உள்ளங்கை வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். அப்போ வந்து நம்ம கல்லீரலில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி அதுக்குரிய மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் வந்து கீழாநெல்லியை வந்து நிறைய எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராமல் பார்த்துக்கலாம். இப்போ சரும தடிப்புகள் இருக்குது, ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது, இல்லை திக்காக இருக்குது அப்படின்னா இதய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா காதை சுற்றி காதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப தடிமனாக ஒரு மாதிரி ஸ்கின் ரேஷஸோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இதயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப நல்லது. இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான மன அழுத்தம், பதட்டம், டென்ஷன், படபடப்பு இந்த மாதிரியான காரணங்களால் நமக்கு வந்து பிபி அதிகமாகி நமக்கு வந்து இந்த இதய பிரச்சனைகள்லாம் வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுனால இந்த ஸ்கின்னுக்கு தேவையான ரத்த ஓட்டம், அதாவது ஸ்கின்னு வந்து ரொம்ப நல்லா நார்மல் ஆகிடும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுனால யோகா, உடற்பயிற்சி, தியானம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பதனால ஸ்கின் வந்து பளபளப்பாக பொலிவாக மாறும். இது மாதிரி சரும ரேஷஸ்லாம் இருந்துச்சுன்னா தடுத்துக்கலாம். கால் பாதம் மறுத்து போகுது, கால் எரிச்சலாக இருக்குது, கால் வந்து உணர்வு இல்லாமல் இருக்குது, ஒரு மாதிரி கால் ரொம்ப சோர்வாக இருக்குது, அதிகப்படியான டயர்ட்னஸ் இருக்குது, வீக்னஸ் இருக்குது, அதிகமாக நீர் வெளியேறுது, அதிகமாக பசிக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் எல்லாருக்குமே தெரியும். பாலிபேச்சியா, பாலிடிப்சியா, பாலியூரியா, அதிகமாக பசிக்கிறது, அதிகமாக தண்ணித்தாகம் எடுக்கிறது, அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இது நீரிழிவு நோய்க்கு, அதாவது டயபெட்டிக் சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு அறிகுறியாக இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நமக்கு சர்க்கரை நோய் இருக்கா அப்படின்னு கண்டுபிடித்து உணவில் வந்து நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது மூலமாக நமக்கு அந்த சர்க்கரை நோயை சரி பண்ணிக்கிறது மூலமாக இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நல்லாவே சரியாகும். அது இல்லாமல் கால்சியம் குறைபாடு உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் ரொம்ப மறுத்து போயிடும், கால் வெயிட்டாக இருக்கும். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்க கால் கட்டை மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கால் கட்டையாக மாறுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடாக இருக்கலாம் மேபி. அந்த மாதிரி கால்சியம் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பருப்பு வகைகள் எடுத்துக்கிறது, ட்ரை நட்ஸ் எடுத்துக்கிறது, கால்சியம், பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை, கீரை வகைகள் இது மாதிரி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த கால்சியம் குறைபாடை நிவர்த்தி பண்ணலாம். இப்போ தைராய்டு கால் பாதங்களில் வெடிப்பு வருது அப்படின்னா தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம். ஏன்னா தைராய்டு ஹார்மோன்கள் வந்து கால் பாதங்களுக்கு தேவையான ஹார்மோன்களை வந்து ரெகுலேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் வந்து தைராய்டு சுரப்பி வந்து அதிகமாக சுரக்குது இல்லை கம்மியாக சுரக்குது அப்படிங்கிறப்போ உடலுக்கு சருமத்திற்கு தேவையான ஹார்மோன்கள் வந்து சரிவர பராமரிக்கப்படாது, இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கால் பாதங்களில் இருக்கிற அந்த தோல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியாகி வெடிப்பாக இருக்கும். இப்போ கால் பாதங்களில் வெடிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம தைராய்டு இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ தைராய்டு அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உடல் பருமன் ஜாஸ்தியாகும். உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிறதுனால பீரியட்ஸ் இர்ரெகுலர் பிரச்சனை வர்றது, வெயிட் கெயின் வர்றது, கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா, கால் பாதங்களில் வெடிப்பு இருந்துச்சுன்னா நம்ம அலட்சியப்படுத்தாமல் தைராய்டு இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணி, தைராய்டு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம தைராய்டை சரி பண்ணிக்கிட்டோன்னா கால் பாதங்களில் இருக்கிற வெடிப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக சரியாகும். இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் மூலமாக நமக்கு சின்ன சின்ன சிம்டத்தை வச்சு நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அழகாக கண்டுபிடிச்சி மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து மீண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் உணவு கண்ட்ரோல், அதாவது கரெக்டான உணவுகள், என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதி நம்ம வந்து என்னென்ன வியாதிகள் இருக்கோ அந்த வியாதிக்கு என்ன சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடலாம், எப்படி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், என்ன மெடிசன் எடுத்துக்கலாம், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்ம பெரிய பெரிய ஆபத்துகள்லேருந்து அவாய்ட் ஆகிக்கலாம். ஏன்னா சின்ன சின்னதாக இருக்கிறப்பவே நம்ம கண்டுபிடிச்சோம்னா எந்த ஒரு வியாதியும் அடுத்த ஸ்டேஜ் போகாது. அதனால் இந்த மாதிரியான வியாதிகள், இந்த மாதிரியான சிம்டங்கள், இந்த மாதிரியான நோய் அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா இதெல்லாம் இருக்கா, இந்த மாதிரியான நோய்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் டயக்னோசிஸ் பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிறோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.